அப்படியே கார்துங்களா போஸ்ட் பதியே போட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ராயல் என்ஃபீல்டு இங்க ஒரு ஸ்லாண்டிங் ஸ்லோ போட்டிருந்தா நல்லா இருக்கும். டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, எங்க கடையில பாருங்கடா பிட் ஸ்டாப்ல இறக்குறதுக்கு இருக்கு, உங்க கடையில இல்லடா அப்படின்னுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் ராஜு பாய். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு வேலவன் மோட்டார்ஸ் கிரீம்ஸ் ரோட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து GT 650 டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, எவ்வளோ ஹாப்பி ஸ்மைலிங் ஃபேஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டி தான் இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கான்டினென்டல் GT 650 பார்த்தீங்கன்னா 100 350 அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற GT 650 தான் நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு வேலவன் மோட்டார்ஸ் மவுண்ட் ரோட், அதான் கிரீம்ஸ் ரோட்டில் உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டியர் 650, இந்த கலர் வேற மாதிரி இருக்கானா. இது வந்து ஆஸ் யூஷுவல் கிளாசிக் 350. ஒரு காலத்தில் இதுக்கான கிரேஸே வேற லெவலில் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. 100 350 இது ஒரு வின்டர் ஜாக்கெட். ஏன்னா கிளாசிக் 350 பிளாக், மேட் பிளாக். அதே மாதிரி மீட்டியர் 350 கிளாசி பிளாக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 100 350 நிறைய ஷூஸ், பேக்ஸ், ஜாக்கெட்ஸ், நிறைய கியர்ஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஹெல்மெட்ஸ் அஸ் வெல். இதுதான் ஆக்சுவலா டெலிவரி எடுக்க போறோம். உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பயப்புல. பாத்தீங்களா, பை த பில்ட் ஹிமாலயாஸ், ஒரு இன்ஃபினிட்டி மாதிரியே கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன், ரிமெம்பர் த மவுண்டன் ஹேஸ் அதர் பிளான்ஸ். அட இதுவுமே நல்லதான் இருக்கு. அப்படியே கார்துங்களா போஸ்ட் பதியே போட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. இங்கே டிவி ஓடுது. டிவியில் வந்து ராயல் என்ஃபீல்டு அட்வர்டைஸ்மெண்ட். கூடிய சீக்கிரம் நம்ம எடுக்கிற ஷூட்ஸ் எல்லாத்துமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இங்கே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விண்ட்ஷீல்டு வச்சுருக்காங்க பைக்ஸுக்கு. அதே மாதிரி கிராஷ் கார்டு வச்சுருக்காங்க. இது இன்னொரு டைப் ஆஃப் கிராஷ் கார்டு. அப்புறம் அலாய் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது டிஸ்பிளே பர்பஸில். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வாங்குறீங்க, GT 650 வாங்குறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குன்றதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். GT 650 வாங்கினா அதுக்கான ஆக்சசரிஸ் என்னென்ன வாங்கணுன்றதுக்கு வந்து இப்படி ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இந்த மேனுவல் படி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு வாங்கலாம். அதே மாதிரி சில்வர் காம்பேக்ட் இன்ஜின் கார்டு, பிளாக், லார்ஜ், சில்வர், பிளாக். ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் கார்டு. இந்தந்த இன்ஜின் கார்ட்ஸ்லாம் இருக்குது. சீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டூரிங் சீட்டு, அதே மாதிரி டீலக்ஸு, ப்ரௌனு, பிளாக்கு, ப்ரீமியம்மு, எல்லாத்துக்கும் அதோட ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்க பாருங்கள். 5000 ஓவா, 6000 ஓவா, அதே மாதிரி 4000 ஓவா கொடுத்துருக்காங்க. சம்ப் கார்டு வந்து கீழே வந்து இன்ஜினில் சேரடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து 2500 ஓவா, 2700 ஓவா. டூரிங் மிரர்ஸ். ஸோ இது ஒரு மிரரு. என்னது ஆத்தா மிரர் 7000 ரூபாவா? பார் அண்ட் மிரர் இது ஒரு 6450 ஓவாவா? விளங்கிடும். சிங்கிள் சீட் கவுல், ரைட்டு. ஸோ யாராவது சிங்கிள் சீட் போட்டு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா GT 650. ஸோ இது எல்லாத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே வீடியோலேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டியூவல் சீட் கவுல். ஸோ 2 சீட் கவுலுமே இங்கே இருக்குது. ஹேண்டில் பாரோட ப்ரைஸஸ் பாருங்கள். ஸோ இது வந்து 1950 ஓவா. இது வந்து பிரேஸ் பேடு ஹேண்டில் பாரில் அந்த கிரிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ஓவா. ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, ஆயில் ஃபில்லர் கேப்பு, ரிசர்வாயர் கேப், ஹீல் கார்டு எவ்வளோ ப்ரைஸு, சஸ்பென்ஷனோட ஃபீச்சர்ஸ், பைக்கோட கவர் எவ்வளோ ரேட்டு, அதே மாதிரி லக்கேஜு, இன்டேக் கவர்ஸ், ஸ்விங்காம் ராபின்ஸ், எதுவுமே 1000 ரூபாய் கீழே இல்லை போலியே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா GT 650 இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை தான் எடுக்க போகிறோம். ஸோ என்ன கலர் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு டெலிவரி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சிங்கிள் கவுலோட காஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிங்கிள் சீட் கவுலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2650, 2006 எல்லாமே 2650. கலர்ஸ் நிறையா இருக்குது. பிளாக் மேஜிக், ப்ளூ, குவீனு, பிரிட்டிஷ் ரேசிங்கு, அதே மாதிரி ராக்கர் ரெட்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது.
இருக்கு தம்பி. ரொம்ப சந்தோஷமா ஆமா. ஓகே இது வந்து வீடியோல போட்டு விட்டுறாதீங்க. இத போடுவேன் இது கண்டிப்பா வரும் ஐயோ நீங்கள் என்ன பைக் எடுத்திருக்கோம்? ஜிடியா? ஜிடியா யார் எடுத்திருக்கா? மாமா எடுத்திருக்காரா? ஹாப்பியா? நீ ஓட்டுவியா வண்டி? ஓட்ட மாட்டியா? சரி ஓகே போட்டுக்கோ, ஃபாஸ்ட்டாக போடு. இதான் வந்து ஆல் நியூ GT 650. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுக்கல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க்கு, டுவல் சைலன்சர், கூடிய சீக்கிரம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். மோட்டோ டாக் எக்ஸாஸ்ட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஹேண்டில் பார், ராயல் என்ஃபீல்ட் கொடுக்குற டுவல் ஸ்பீடோமீட்டர்ஸ். மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க குவாலிட்டியாக இருக்கு. பட் ஆனால் 7000 ஓவா மேலே நம்ம ஆக்சசரிஸ்ல பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ஓவா. இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா எடுங்க எடுங்க எடுங்க. किधर से है भाई तुम? बांग्लादेश भैया போட்டுக்கோ. बांग्लादेश राजू भाई ना भैया போட்டுக்கோ भैया ஆரா மாதிரி भैया बांग्लादेश भैया तुम्हारा नाम भैया? தன்வீர். ஓகே ஓகே பையா. பங்களாதேஷ்ல நீங்க வந்து GT 650 எடுத்திருக்காங்க வரீங்களா? சலோ சலோ பாய் 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 போட்டுக்கோ பையா. ஓகே பை பாய். வண்டியோட நம்பர் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 டேஸ்ல வரும். அதே மாதிரி வண்டி ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஆர்சி புக் வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ்ல வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருமே நான் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 6 ஃபுட் ரைடர் அண்ட் நம்ம பங்களாதேஷ் பையா. பாய் பையா, பாய் பையா, பாய் பையா, போட்டுக்க பையா.